சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தடில். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ குழம்பு கரண்டியாக இருந்ததுன்னா ஒரு கரண்டி எண்ணெய் போதும். இது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுடலாம். ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி, அந்த அன்னாச்சி முக்கு, இது எல்லாமே இருக்குது. அதை இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது குருமா டைப் தான். ஸோ இந்த எல்லா பொருளுமே போடணும். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃபைனாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போன பிறகு நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு குழைய அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவியில் அந்த தக்காளி எல்லாம் தென்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே மைய அரைச்சிட்டேன். ஸோ அதை இப்போ இந்த குக்கரில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. சிக்கனை நான் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இதை வதங்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனை பொறுத்த வரைக்கும் சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் கொஞ்சம். ஸோ நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா பரட்டிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் எல்லாமே போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கொஞ்சம் குக் ஆகிருக்கு, தண்ணியும் விட்டுருக்கு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே போட்டுடலாம். நான்வெஜ் ஐட்டத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாகவே சேர்க்கணும். ஸோ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா கடையில் நீங்கள் எந்த பிராண்டு வாங்கினாலும் சரி அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ, தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதை ரைஸ்க்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்க போகிறேன். இப்போ அந்த போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நம்ம 2 விசில் போடலாம். ஆல்ரெடி சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கு. ரொம்ப வேக விட்டாலும் கறி ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம 2 விசில் போட்டு எடுத்துடலாம். சிக்கன் 2 விசில் போட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள். அதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, தேங்காய் ஒரு 5 பல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்,
முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க. வீட்டில் முந்திரி இல்லைன்னா நீங்கள் இந்த 3 பொருளுமே போட்டு இந்த அரைச்சி இந்த குழம்புல ஆட் பண்ணலாம். முந்திரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துருச்சு தலை பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்ச அந்த பேஸ்ட்டை கிரேவியில் ஊற்றிடுறோம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றத விட சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கங்க. ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி. எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை சாதத்து கூட தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எம்மியான சிக்கன் கிரேவி ரெடி.